நீண்ட காலத்திற்கு முன்பு தண்டகாரண்ய காடுகளில் சபரி என்ற முதிய பெண் வசித்து வந்தாள். அவள் ஒரு பழங்குடி சமூகத்தில் பிறந்ததால் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவளாக இருந்தாள். ஆனால் அவள் மனம் தூய்மையானது. மேலும் ராமபிரான் மீது மிகுந்த பக்தியுடன் இருந்தாள். சின்ன வயதிலேயே சபரி தெய்வத்தை காண வேண்டும், அதனை சேவிக்க வேண்டும் என்ற ஆசையில் தன் வீட்டை விட்டு வெளியேறினாள். மதங்க முனிவரின் ஆசிரமத்துக்கு சென்றாள். அவளுடைய உண்மையான பக்தியை உணர்ந்த மதங்க முனிவர் அவளை தனது ஆசிரமத்தில் இருக்க அனுமதித்தார். ஆனால் பல மாணவர்கள் அவளை பழங்குடி மகள் என்ற காரணத்தால் இகழ்ந்தனர். சபரி எந்தவித வேதனையும் உணரவில்லை. அவள் தினமும் ஆசிரமத்தை சுத்தம் செய்தாள். முனிவர்களுக்கு தேவையான மரக்குச்சிகளை திரட்டி கொண்டு வந்தாள். ஆனால் அவளின் ஒரே ஆசை, ஒரு நாள் ராமன் வருவான். மதங்க முனிவர் பரமபதம் அடையும் முன்பு சபரியிடம் கூறினார், ஒரு நாள் பகவான் ராமன் உன்னை வருகை தந்து ஆசீர்வதிப்பான். அந்நாள் வரை பொறுமையுடன் பக்தியோடு இரு. அந்த வார்த்தைகளை தெய்வீக செய்தியாக எடுத்துக்கொண்ட சபரி ஒவ்வொரு நாளும் தன் வீட்டின் முன் வழியை சுத்தம் செய்தாள். மிக இனிமையான நல்ல கனி வகைகளையும் தண்ணீரையும் தேர்ந்தெடுத்து ராமனுக்காக வைப்பாள். அவள் வயதாகி கண்கள் மங்களாயின, கைகள் பலவீனமாயின. ஆனால் அவள் பக்தி ஒருபோதும் குறையவில்லை. சில கிராம மக்கள் அவளை கேலி செய்து கூறினார்கள், ஒரு பெரிய அரசனான ராமன் உன்னை போன்ற ஒரு முதிய பெண்ணை சந்திக்க வருவானா? சபரி எப்போதும் சிரித்து, அவர் வருவார், ஏனெனில் என் பக்தி உண்மையானது என்று பதிலளித்தாள். அநேக ஆண்டுகள் கழிந்தவுடன் அந்த பொன்னான தருணம் வந்தது. ஒரு காலையில் வழக்கம் போல் சபரி வழியை துடைத்துக் கொண்டிருந்தாள். தூரத்தில் 2 நிழல்கள் நெருங்கும் போல் தோன்றின. அது பகவான் ராமனும் அவருடைய சகோதரர் லட்சுமணனும். அந்த காட்சியை பார்த்தவுடனே சபரி மிகுந்த சந்தோஷத்துடன் அவர்களது காலில் விழுந்தாள். மகிழ்ச்சியில் கண்ணீர் வடிக்கின்றாள். என் இறைவா, நீ வந்துவிட்டாய். என் வாழ்நாளெல்லாம் இந்த தருணத்திற்காகவே காத்திருந்தேன். ராமன் சிறு புன்னகையுடன் அவளை எழுப்பி, சபரி, உன் தூய பக்தியால் நான் உன்னிடம் வந்தேன். உன் நேசம் என்னை இங்கு அழைத்திருக்கிறது என்று கூறினார். சபரிக்கு பெரிய விருந்து பரிமாற முடியவில்லை. அவளிடம் இருந்தது வெறும் காட்டு பழங்கள் மட்டுமே. ஆனால் அவை மிக இனிமையானவையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு பழத்தையும் முன்பே கடித்து பார்த்துவிட்டு இனிப்பானவற்றை மட்டும் ராமனுக்கு வழங்கினாள். இதை பார்த்து லட்சுமணன் அதிர்ச்சி அடைந்து, அம்மா, நீ கடித்து பார்த்த பழங்களை இறைவனுக்கு கொடுப்பது சரியில்லை என்று கூறினான். ஆனால் ராமன் அவ்வாறு நினைக்கவில்லை. அவர் ஒரு பழத்தை எடுத்து உண்டார். லட்சுமணா, இவ்வுலகில் இதைவிட இனிய உணவு எதுவும் இல்லை. ஏனெனில் இது சபரியின் அன்பால் நிரம்பியுள்ளது. இதை கேட்ட சபரி மகிழ்ச்சியில் அழுதாள். இறுதியாக ராமன் அவளுக்கு ஆசீர்வாதம் அளித்து, சபரி, உன் பக்தியால் நீ பரமபதத்தை அடைவாய். இனி நீ என்றும் எனக்கு அருகிலேயே இருப்பாய் என்று கூறினார்.